2025 ஆண்டுக்கான ஆசிய கிண்ண 2020 கிரிக்கெட் தொடர் இடம்பெற்று வருது. இந்த தொடரில் விறுவிறுப்பான முக்கியமான போட்டிகள் இடம்பெற்று தொடரானது இறுதிக்கட்டத்தை நெருங்கி இருக்குது. குறிப்பாக இதில் இந்திய அணி இறுதிப் போட்டியில் விளையாடுறதுக்கான சந்தர்ப்பத்தை பெற்றிருக்கின்றது. விளையாடிய அத்தனை போட்டிகளிலும் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கின்றது. சூப்பர் 4ல் இந்தியாவுக்கு எஞ்சிருப்பது இன்னும் ஒரே ஒரு போட்டி, அது இலங்கைக்கு எதிரான போட்டி. ஏற்கனவே இலங்கை அணி இந்த தொடரிலிருந்து வெளியேறி இருக்கக்கூடிய நிலையில் இலங்கையை சந்திக்க போகின்றது இந்திய அணி. அது மாத்திரமல்ல, இந்தியாவோடு இறுதிப் போட்டியில் விளையாட போகும் அணி எது என்ற ஒரு பரபரப்பான ஒரு போட்டி, விறுவிறுப்பாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்ற போட்டி தான் பங்களாதேஷ் மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி இடம்பெறப் போகுது. இதில் வெற்றி பெறுகின்ற அணி நிச்சயமாக இந்தியாவுடன் இறுதிப் போட்டியில் விளையாடுறதுக்கான சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்ளும். இந்த தொடர் முழுவதும் சின்ன சின்ன எத்தனையோ சர்ச்சைகள் எழும்பியிருந்தன. குறிப்பாக இந்தியாவில் இடம்பெற்ற அந்த பஹல்காம் தாக்குதல், பாகிஸ்தான் தீவிரவாத படையினரை மேற்கொண்ட அந்த தாக்குதலுக்கு பிறகு சின்ன சின்ன குழப்ப நிலைமை இந்த தொடரிலே இருந்தது. அதனைத் தொடர்ந்து இந்த தொடர் ஆரம்பமாக இருந்தது. இந்தியாவும் பாகிஸ்தானும் ஒரே குழுக்களிலே விளையாடி இருந்தன. இதுவரை 2 போட்டிகளை சந்தித்திருக்கின்றன. இறுதிப் போட்டியில் மோதினால் 3வது போட்டியாக இருக்கும். கடந்த 2 போட்டியிலும் இந்தியா தான் வெற்றி பெற்றிருந்தது. இதற்கிடையில் இந்த முதலாவது போட்டியில வீரர்கள் கைக்குலுக்கிக் கொள்ளல. இப்படியான ஒரு சர்ச்சையான ஒரு நிலைமை ஏற்பட்டிருந்தது. அந்த போட்டியின் முடிவை பிறகு போட்டியில பிரசன்டேஷன் டைம்ல இந்திய அணியினுடைய தலைவர் சூரியகுமார் யாதவ் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். அதாவது, இந்த போட்டியினுடைய வெற்றியை நாங்கள் பஹல்காம் தாக்குதலிலே பாதிக்கப்பட்டவர்களை நினைவு கூர்ந்து இந்த தாக்குதலிலே ராணுவ வீரர்களுக்காக, படையினர்களுக்காக, இந்தியர்களுக்காக அவர் டெடிகேட் செய்யணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். 2வது போட்டி சூப்பர் 4ல் இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதிக்கொண்ட போது வீரர்களுக்கு இடையில் சின்ன சின்ன வாக்குவாதம் எல்லாம் இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக ஃபரான், பாகிஸ்தான் அணியோட துடுப்பாட்ட வீரர், துடுப்படுத்த ஆடி அரைச்சதத்தை பூர்த்தி செய்ததன் பின்னர் பேட்டை எடுத்து ஒரு கன் ஷூட் பண்ற மாதிரியான ஒரு காட்சியை வெளிப்படுத்தியிருந்தார். தன்னுடைய அரைச்சதத்தை பூர்த்தி செய்ததுக்கு பிறகு, 50 அடிச்சதுக்கு பிறகு கன் ஷூட் பண்ற மாதிரி ஒரு விடயத்தை அப்படியே காட்டியிருந்தார். இது இந்த காலகட்டத்தில் குறிப்பாக கன் ஷூட் மாதிரியான ஏற்கனவே இடம்பெற்ற பல போட்டிகள் இவ்வாறான ரியாக்ஷன்ஸ் நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆனால் பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்த மாதிரியான தொடர் இடம்பெறும் போது, அதாவது இந்தியாவும் பாகிஸ்தானும் மோதிக்கொள்ளும் போது இவ்வாறான தொடர் இடம்பெறும் போது இந்த மாதிரியான ரியாக்ஷன் அப்படின்றது ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒன்றாகும். எனவே அதுவும் சர்ச்சையாக மாறினது. அதே போட்டியில பாகிஸ்தான் அணியுடைய பந்து வீச்சாளர் ஹரிஷ் ராவ் ஒரு விஷயத்தை செஞ்சிருந்தார். அதாவது, பவுண்டரி லைன்ல இருக்கும் போது பார்வையாளர்கள், ரசிகர்கள் இந்தியாவுக்கு சாதகமாக ஆதரவை தெரிவித்து வந்திருந்த நேரத்தில் இவர் கொஞ்சம் கோபத்தில் இந்தியாவினுடைய விமானங்கள், 6 போர் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்தியதாக அந்த போர் இடம்பெற்ற காலப்பகுதியில் சொல்லியிருந்தது பாகிஸ்தான். அதை வெளிப்படுத்தி இருந்தார். அதாவது, 6 விமானங்களை நாங்கள் சுட்டு வீழ்த்தினோம் என்ற மாதிரி ஒரு சைகையை காட்டியிருந்தார். எனவே இது ரெண்டுமே சர்ச்சையாக இருந்தது. இந்த 2 விஷயத்தையும் இப்பொழுது இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபை, அதாவது BCCI முறையிட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக, பாகிஸ்தான் அணிக்கு எதிராக, பாகிஸ்தான் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபைக்கு எதிராக ICCயிடம் முறைப்பாடு செய்கிறது. போட்டியினுடைய மத்தியஸ்தர் மூலமாக இது முறைப்பாடு செய்யப்பட இருக்கின்றது. அதை தாண்டி பாகிஸ்தான் தரப்பும், பாகிஸ்தான் கிரிக்கெட் கட்டுப்பாட்டு சபையும் இந்தியாவினுடைய தலைவர் சூரியகுமார் யாதவுக்கு எதிராக ICCயில் முறையிடுகின்றார்கள். இதுக்கு காரணம் என்னென்னா, முதலாவது போட்டியில போட்டி முடிவடைந்ததுக்கு பிறகு, அதாவது போட்டி நேரத்தில் வீரர்கள் கைக்குலுக்கிக் கொள்ளல. அது மட்டும் இல்ல, போட்டி முடிவடைந்ததுக்கு பிறகு இந்திய ராணுவத்துக்காக இந்த போட்டியினுடைய வெற்றியை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம் என்று சொன்ன அந்த விஷயத்தை அரசியலாக்குறதாக சொல்லி பாகிஸ்தானும் இந்த விடயத்தை முறைப்பாடு செய்திருக்கின்றது. எனவே இவ்வாறான ஒரு சர்ச்சையான நிலையில் தான் இந்த தொடர் இடம்பெற்று வருகின்றது. பாகிஸ்தானா, பங்களாதேஷா இந்தியாவை இறுதிப் போட்டியில் எதிர்கொள்ளப் போகின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம்.